தினம் ஒரு பரிகார ஸ்தலம். கடன் பிரச்சனை தீர்க்கும் ஆலயம். முருகப்பெருமானும் ஒரு பாவம் செய்தாராம். அந்த பாவம் என்ன என்று தெரியுமா? அந்த பாவம் தீர அவர் வந்து தவம் செய்த ஊர் எது என்று தெரியுமா? வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று கடன் பிரச்சனைகள் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். குழந்தைகள் நன்றாக படிக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். முருகப்பெருமான் தவக்கோலத்தில் அருள் புரியும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் காஞ்சியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு குமரக்கோட்டம் ஆலயம். முன்னொரு சமயம் முருகப்பெருமானே பிரம்மாவுக்கு பதிலாக படைக்கும் தொழிலை செஞ்சாராம். அதுக்கு காரணம், படைக்கும் தொழில் செஞ்சுகிட்டு இருந்த பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாததால் பிரம்மதேவரை சிறையில் அடைச்சாரு முருகப்பெருமான். அப்ப சிவபெருமான் பிரம்மாவை விடுவிக்க சொல்லி முருகனிடம் கேட்டார். ஆனால் முருகரோ தந்தை என்றும் பார்க்காமல் அப்பாவையே எதிர்த்து பேசி அவரையே சீடனாக ஆக்கியதால் மகா பாவம் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டுச்சாம். அதனால அந்த பாவம் தீர முருகப்பெருமான் காஞ்சிபுரம் வந்து சிவ பூஜையும் தவமும் செஞ்சாராம். உலகத்துல ஒரு சில கஷேத்திரத்துக்கு மட்டும்தான் எப்பேற்பட்ட பாவத்தையும் தீர்க்கும் சக்தி உண்டு. அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு போய் அங்க நம்ம பாதம் பட்டாலே போதும், தானா எல்லா பாவமும் தீரும், விதியும் மாறும். அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மிக பெரிய புண்ணிய கஷேத்திரம் ஆகும். அதனாலதான் முருகப்பெருமான் இங்க வந்து லிங்க பிரதிஷ்டை செஞ்சு தன்னோட பாவம் தீர்றதுக்காக ஈசனை வழிபட்டாரு. முருகன் தன்னுடைய பாவம் தீர இங்கு தவம் இருந்த காரணத்தால இங்க முருகப்பெருமான் தவக்கோலத்துல பிரம்ம சாஸ்தாவாக காட்சி தருகிறார். முருகனின் பாவமே தீர்ந்த ஸ்தலம் இது என்பதால் யார் ஒருவர் தான் செய்த தவறை எண்ணி வருந்தி இங்கு வந்து மனதார வேண்டுகிறாரோ அது எப்பேற்பட்ட பாவமானாலும் அது தீரும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஸ்தலத்துலதான் முருகப்பெருமான் அருளால் கச்சியப்பர் சிவாச்சாரியார் கந்த புராணத்தை அரங்கேற்றினார். கிருத்திகை சஷ்டி நாட்கள்ல இங்கு சிறப்பு பூஜைகள் ரொம்ப விமர்சையா நடக்குது. அதிலும் குறிப்பாக திருக்கார்த்திகை அப்பவும் கந்த சஷ்டி சமயத்திலையும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் அற்புதமா நடக்குது. இந்த கோவில்ல முருகப்பெருமான் ஞானத்தை வழங்கும் கோலத்துல அருள் பாலிப்பதால குழந்தைகள் நல்லா படிக்கவில்லை என்றால் வியாழக்கிழமை புதன் முறையில் உங்க குழந்தைகளோட இங்க வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அப்புறம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் முருகப்பெருமானை இங்க வந்து தரிசிங்க. 9 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. கட்டாயம் கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை. இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு குமரக்கோட்டம் முருகன் கோவில், காஞ்சிபுரம் 631502, காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் திருமணமாகாத ஆண்களின் திருமண தடை நீங்க என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். ஒரு சில ஆண்களுக்கு 40 வயதாகியும் திருமணம் நடக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து 7 ஞாயிற்றுக்கிழமைகள் குருவோரையில் விநாயகருக்கு தேங்காய் மூடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். 7வது ஞாயிற்றுக்கிழமை 11 மட்ட தேங்காயை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள். நீண்ட நாள் திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். கடன் பிரச்சனை தீர்க்கும் ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.